நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஸ் கார்டன். ஆமாம், எஸ். போகிற வழியில் நாங்கள் ஆக்சுவலாக குணா கேவ்ஸ் பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு நினச்சோம். ஆமாம், பைன் ஃபாரஸ்ட்டும் போகலான்னு நினச்சோம். போகிற வழியில் இதை பார்த்ததுனால அப்படியே உள்ள என்கிட்ட இவங்களும் அலௌடு எல்லா இடத்துலையும் கேட்குறோம், எல்லோரும் அலௌடுன்றாங்க. ஓகே அலௌடு தான், வாங்க போகலாம் காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறோம். சரி கைஸ், இது எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். கைஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சரியான பெருசாக. ஆக்சுவலாக கிளைமேட் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில், லைட்டிங்க்கு வெயில், ஆனால் மற்றபடி கிளைமேட் வந்து செம்ம ஜில்லுன்னு தான் இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ரோஸ் கார்டனில். நிறைய பூ, அந்த ரொம்ப செடிகளெலாம் பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரோசஸ் நிறையா இருக்குது. ஆமாம், தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் வந்து இங்கே பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. கேமராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 6க்குலாம் லைட்டிங்க்கு வேறு மாதிரி இருக்கும். கேமரா அலௌட் இல்லை போர்டு போட்டிருந்தாங்கல்ல? அலௌடு இருக்குது, காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா. ஆமாம், தெரியும், பார்த்தாலே வீடியோலே கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் வெயில் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஃபோட்டோ எடுக்கும் கைஸ். நாங்கள் ஜாலியாக அந்த செடியில் புல்லுலலாம் உருண்டு பிறண்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். சூட பறக்கிற மேகி. என்ன வடை? கிறிஸ்பி போர்ஷன்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். நான் வடை ஒன்று எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட் இது, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், செம்ம மிஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா பின்னாடி. நாங்கள் குணா கேவ்ஸ் அங்கெல்லாம் போக முடியல. ஆக்சுவலாக பைன் ஃபாரஸ்ட்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் செம்ம பசி, அதனால் குட்டி கடையில் ப்ரெட் ஆம்லேட், அப்புறம் மேகி, அப்புறம் ஒரு மசாலா வடை, பருப்பு வடையும் சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட் ஆக்சுவலாக. சரி, நான் இன்னொன்று எடுக்க போகிறேன். இப்படி டேரெக்டாக ஸ்டே தான் கைஸ். அவ்வளோதான், லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. மேலே உங்களுக்கு மிஸ்ட்டு தெரியுதா? வீடியோவில் தெரியுது, அதெல்லாம் மிஸ்ட்டு, செம்ம மிஸ்ட்டு. போயிட்டு நைட்டு வியூ காப்போம். எங்களோட ஸ்டே அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வியூ மட்டும் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கா. இங்கே ஒரு 2 சீட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உட்காந்துட்டு நம்ம இந்த வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அந்த ஸ்டே. அண்ட் இருங்க நான் காட்டுறேன் ஸ்டேயோட இதெல்லாம். நான் சொன்ன வியூ இதுதான். ஆமாம், செம்மையாக இருக்கும். மொத்த கோடையோட லைட்டிங்கும் இருக்கும். அண்ட் ஸ்டே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அமானுஷன் நிறைஞ்ச ஸ்டே மாதிரி இருக்கும். நான் சூப்பராக இருக்குது. மேலேயும் ஆக்சுவலாக கேபின் இருக்குது. ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால லைட் போடல, அதனால உங்களுக்கு தெரியாது. இதுவும் நேற்று யாரோ தங்கியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக நம்ம ஸ்டேலேருந்து பார்த்தா இந்த மொத்த கொடைக்கானலோட லைட்டிங்கும் அப்படி தெரியும். வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லைட் ஆனால் இங்கே லைட்டிங்லாம் போடுவாங்க சூப்பராக. இருங்க காமிச்சு தரேன். கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வரும்போது லைட் இல்லை. எஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கேம்ப் ஃபயர் இங்கே இதில் இருக்குது. ஸோ கேம்ப் ஃபயர் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காக நம்ம அவங்களையும் கூப்பிட்டு போகிறோம். ஸோ இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஒரு கேம்ப் ஃபயர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே இப்போ 13 டிகிரி செம்மையாக இருக்குது, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நான் ஸ்வெட்டர் மாதிரி ஒரு வியர் போட்டிருக்கேன், அதனால் பெருசாக எனக்கு தெரியல. அனு, how is the temperature? எப்படி இருக்கு உனக்கு? என்னோட கை எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. வெளியில இருக்க டெம்பரேச்சர்ல தான் என் கையும் காலும் இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் இந்த டைம்ல வர மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த டைம் அதான் பெஸ்டா இருக்கு. ஆமா, நிறைய பேர் ஏப்ரல் டைம்ல தான் வருவாங்களாமா. ஏப்ரல் டைம்ல வந்து சன்லாம் இருக்கும்ல, அதனால என்ஜாய் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி வராங்க. இந்த நிறைய ஸ்பாட்லாம் கரெக்டா பார்க்கலாம். நான் ஆக்சுவலா டெம்பரேச்சர்லாம் என்ஜாய் பண்ணோம்னா இந்த டிசம்பர் நவம்பர் டைம்ல வாங்க. யாருமே இல்ல ஆக்சுவலா. ஆமா, இந்த டைம்ல ஸ்பாட்ல போனாலும் வியூ பாயிண்ட்ஸ்லயும் ரொம்ப கம்மியா கூட்டம் இருக்குது. பிடிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இந்த டைம்ல வரலாம் இல்லையா? ஆமா,
அண்ட் இந்த ஸ்டே பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். ஒரு ரைட் சைடு அப்படியே காட்டேன், நம்ம ரைட் சைடு அந்த ஸ்டேயோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணி இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டே பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வரலாம். இல்லை வில்லா டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் வேறு ஸ்டேஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இங்க வந்து இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இதுதான் கேம்ப் ஃபயர் ஏரியா கைஸ். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கால் பண்ணால் ஓடி வந்துடுவாங்க. ஆமாம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆகுது. ஸோ கேம்ப் ஃபயருக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ கேம்ப் ஃபயர் அந்த அண்ணா வந்துட்டார். இப்போ இங்கே கொளுத்தி விட போகிறாரு. அந்த டெம்பரேச்சருக்கு எதமாக கரெக்டாக இருக்கும். அண்ட் நைட்டு டின்னர் எப்படின்னு காட்டுறோம். அண்ட் எஸ், அதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ சேட் பிட்டிஷ் பார்க்குறாங்க கியூரியஸா, என்ன பண்ணுறேன், நான் இங்கே உட்காடுறேன். ஓகே, கொஞ்சம் தள்ளி பிடியோல, கண்டிப்பாக பயப்படுவா. ஃபயர் போடுறாங்கம்மா, ஃபயர் ஃபயர் ஃபயர். வா, பயந்துட்டா பயந்துட்டா, புகை வந்தோடனே பயந்துட்டா. இங்கதான் என்கிட்ட 100 அடி தள்ளி போறா. வந்துரு பயந்தாங்குழி. புகை போட்டாங்க வீட்டுல, சாப்பாடு ஏதாவது கரைஞ்சிட்டுனாலே பயந்துருவா. இங்க இப்ப எத்தனை பேர் நான் தங்கியிருக்காங்க? ஓகே ஓகே. வாக்கிங்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கும்ல இங்க? அவ்வளவு தூரம் வராது நமக்கு. நெட் அந்த இதுல வர புக்கிங் தான். வாக்கிங் மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் வர மாட்டாங்க, உள்ள வர மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர் முன்னாடி வர்றாங்கல்ல, அவங்க வந்து டைரக்டா வந்துருவாங்க. இப்ப ஆன்லைன் தானே ஃபுல்லா? ஆமா, ஃபுல்லா பார்த்துட்டு முன்னாடி இவங்க ஃபர்ஸ்ட் நடத்துனவங்க கொஞ்சம் ரிவ்யூஸ் மோசமா வந்துருச்சு. ஓ சரி சரி. நான் வந்து தான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் புதர் மாதிரி வச்சிருந்தத எல்லாம் வெட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்களும் நெட் பார்த்து தான் வந்தோம். ஆனா நல்லா சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்தவங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க. உங்களுக்கும் பேஜ் இருக்கு, நாங்க அதுல போடுறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 3 monthsக்குள்ள மறுபடியும் புதுசா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வரலான்னு ஒரு பிளான். அதான் ஓனர் வந்து நம்மளை இங்கேயே இருக்க வச்சிட்டாரு. சரி சரி. நம்மளே ஃபுட்டு எல்லாமே நான் தான் பண்ணணும். அந்த மாதிரி. உங்களுக்கு எந்த ஊர்? இந்த ஊர் தானா? இல்ல நான் அதான் 25 years ஆச்சு நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பூந்து. ஓ சரி சரி. 99ல ஜாயின் பண்ணேன். ஒரு ஏரியாவா வீட்டு லாஸ்டா இங்க வந்திருக்கேன். சொந்த ஊருங்க உங்களுக்கு? எனக்கு சொந்த ஊர் கொடைக்கானல். சொந்த ஊர்னு கேட்டா பூர்வீகம் அருந்தாங்கி. அருந்தாங்கி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எரியுது. அண்ட் இனி கொஞ்சம் செட் ஆனதும் சூப்பரா இருக்கும் எங்களுக்கு டெம்பரேச்சர். நான் வந்து தீ வர வைக்கிறேன். இப்போ ஹியூமன் டீ மிஷின். வாயதா சுத்தி போகுது. நம்மளுக்கு டீ உருவாக்குறதுக்கு ஒரு தாத்தாவை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் இப்போ ரெடி பண்ணி தருவாரு. கஷ்டப்பட்டு ஊதி ஊதி வரல. ஃபர்ஸ்ட் வந்துச்சானா அது வீடியோ எடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ரைஸ் வேற மாதிரி இருக்கு. அதோ இப்ப பாரு சூப்பரா இருக்கும். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல. லைட்டா ஒரு புகை வருது. புகை எடுத்து நான் சத்துரும் போல இருக்கு. கீழே விழுந்துறாரு. செம்ம மழை. சொன்ன மாதிரி கேம்ப் ஃபயர் முடிஞ்சது. கரெக்டா மழை நனைஞ்சு குடு குடுன்னு ரூம் கொண்டோம். இன்னைக்கு கீழே வந்து ஃபுட் ரெடி ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க.
அவங்க டைம் வந்து 8:30 வர சொன்னாங்க. ஆனால் 8:20 ரெடி பண்ணிட்டாருன்னா ஸோ கிரேட்ஃபுல். இங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். எப்படி அவன் பிளேட்டில் 2 சிக்கன் பீஸ் இருக்கும். தட் இஸ் சஸ்பென்ஸ், சீக்ரெட். வீடியோவில் பார்த்துக்கோ. கொஞ்சம் வந்து ரைஸ் எடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரைஸும் எடுத்துருக்கான். ஆக்சுவலாக அந்த சிக்கன் கறி வேறு மாதிரி. சிக்கன் எத்தனை பீஸ் எடுத்துருக்க? 2 பீஸ் எடுத்தேன். அதான் சொன்னேன், நீ எப்பவுமே 2 பீஸ் எடுப்பேன். என்னோட பிளேட் தான் அழகாக இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடணும். ஒன்றும் இல்லையே. எப்போவுமே நான் மஞ்சுக்கு வெயிட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சாப்பாடுனா ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன். ஏன் வந்துட்டு கஷ்டமாக சொல்லணும். வெளியே மழை. நாங்கள் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுக்கும்போது இது வேண்டாம்னு நினச்சோம். ஃபுட்டு மழை எடுத்தோம். நைட் நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டோம். சொன்ன மாதிரி சரியான ரெயின். ஆமாம், பெரிய படம் கொடுத்தாங்க. நான் ஒரு குட்டி படையில் போயிட்டுருக்கேன். பை கைஸ், பை சொல்லிடணும். ஆமா, பேய் மாதிரி இருக்கு. ஐயோ சிரிக்காத, அது இன்னும் பேய் மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?